இன்னும் அந்த வார்த்தையெல்லாம் மறைக்கவே இல்லை. எத்தனை காலங்கள் சென்றிடணும் உன் வார்த்தை நிலைத்திருக்கும். வருவேன் என்று சொன்னவர் வந்திடுவீர், ஆயத்தமா நான் இருந்து விழித்திருப்பேன். நான் முடிக்க விரும்புகிறேன், கவனிங்க. வேதத்தில் சிம்சோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனை விட தள்ளுவதற்கு வேதம் அப்படி சொல்லுது, நித்தம் நித்தம் அவன் விசனப்படுகிற அளவுக்கு அவனை அலட்டி கொண்டே இருந்தான். பாவம், அக்கிரமம், அநியாயம் செய்யறதுக்கு என்ன பண்ணி கொண்டு இருந்தாலும் அலட்டலாம். என்ன பண்ணா? பாவம், அக்கிரமம், அநியாயம் செய்யறதுக்கே அலட்டுறான்னு சொன்னா, நீங்கள நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவரை அலட்டிக்கினே இருக்கணும். நம்பர் 2, வேதத்தில் ஒரு விதவை இருந்தான். எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி அந்த ராஜா மனுஷரையே மதிக்க மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான். ஹலோ, என்ன பண்ண மாட்டான்? மனுஷனையா தேவனுக்கும் பயப்பட மாட்டான். ஆனால் அந்த விதவை எப்படியாவது எனக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி அடா என்ன பண்ணாலும் தெரியுமா, தினமும் ராஜா கிட்ட போயிட்டு அந்த காரியங்களை சொல்லிக்கினே இருந்தாலும். வேதம் சொல்லுகிறது, அந்தப்படியே தம்மை நோக்கி கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இரவும் பகலும் கூப்பிடுது. அவங்க விஷயத்துல நீடிய பொறுமையா இருப்பாரு. எப்படி இருப்பாரா? இது மாதிரி நேரத்தில் தான் விசுவாசத்தை விட்டுறோம், பரிசுத்தத்தை விட்டுறோம், தேவ பயத்தை விட்டுறோம், ஆண்டவர் மேல இருந்து அன்புல இருந்து உறவுல இருந்து போயிடும். ஆனா வேதத்தை சரியா காமிக்கணும். நீடிய பொறுமையுள்ளவராக தான் இருப்பாரா. ஆனா வேதம் சொல்லுது, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இந்த ராஜா சொல்ற, சும்மா வந்து வேணை தொந்தரவு பண்றான், சும்மா என்ன பண்ற, இவளுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? அப்ப ஆண்டவரை தொந்தரவு பண்ணிக்கினே இருக்கணும். 3வது ஒன்று சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் முடிக்க போறேன். யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தார், ரொம்ப அழகுள்ளவன். அவனை ஒரு அருமையான சகோதரி என்ன பண்ணாலாம், நித்தம் நித்தம் கண் போட்டாலும். என்ன பண்ண? நான் சொல்லிட்டேன் அப்படியே, டே பை டே, வீக் பை வீக், மந்த் பை மந்த், இயர் பை இயர் கண்ணு போட்டேன். இல்லையா? அநேகரை அவள் கொன்று போட்டான். நித்தம் நித்தம் கண்ணு போடுவலாம். ஆனா அவன் சொன்னா, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, ஆகிலும் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுவிட்டு, பாவம் வாசல் பேட்டில் படுத்திருக்கும், பாவம் நம்மளை சுற்றில இருக்கும். ஹலோ, பாவத்தோடு வளரக்கூடாது, பாவத்தோடு பழகக்கூடாது, பாவத்தை துணிகரமாக செய்யக்கூடாது. பாவத்தை தள்ளி விட்டு விட்டு இயேசுவை நோக்கி ஓடணும், பொறுமையா ஓடணும், லக்கை நோக்கி ஓடணும், நிச்சயத்தோடு ஓடணும், பெற்றுக்கொள்ள தொக்கத்தோடு ஓடணும். அவன் நினைச்சிருந்தா எதையும் செய்திருக்கலாம், அவன் நினைச்சிருந்தா எதையும் செய்திருக்கலாம். நான் அவன் சொன்னான் பாருங்க, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? வேதத்தில் 3 இருக்குது. என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மீது நினைவாய் இருப்பது எப்படி? பாவத்துக்கு மரித்த நான் அந்த பாவத்திலே பிழைப்பது எப்படி? காலையில் ஏன் இந்த 3க்கும் சொல்லிட்டேனா, உன்னை போல இந்த உலகத்தில் பரிசுத்தமா வாடுகிற ஒரு கூட்டம் யாரும் இருக்க முடியாது. சொல்லணும், சொல்லுவீர்களா? நான் சொல்லணும்,
ஹலோ, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது சொல்லுங்க, நான் சொல்றத நீங்க சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது, கண்ணோடு உட்பட உடன்படிக்கை பண்ணினால் ஒரு கண்ணீர் மீது நினைவாய் இருப்பது, பாவத்துக்கு மரித்த நான் அதிலே பிழைப்பது. இப்படி சொல்லிப்பாரு. ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமா இருக்கும். நம்ம கூடவே அவர் இருப்பார். நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, ஆண்டவரே தெரியாமல் விழுந்து விட்டேன், தெரியாமல் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நீ தான் என்னை தடுத்திருக்க வேண்டும், நீ தான் என் குறுக்கிலே வந்து நின்று இருக்க வேண்டும். வாட் ஐ கேன் டு லார்ட், forgive me Lord Jesus. உன்னை அடிச்சே துரத்துவான். கிருபை பாவம் ஜெயித்துக்கல, கிருபை பாவத்தை விட்டு ஓடுறதுக்கு. ஹலோ, கிருபை பெருகும் அடிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லலாமோ? இன்னைக்கு கிருபையை நம்மளால என்னத்துக்கோ சொல்லுகிறோம். வேதம் சொல்லுது கூடாதே. ஆனா பாவத்துக்கு மறிச்சிட்டோம். ஹலோ, பாவத்துக்கு அதான் நான் எங்க போனாலும் சொல்லுவேன். பணம் இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, வீடு இல்லை, திருமணம் ஆகல, பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, புருஷன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், என் பெற்றெடுத்த பிள்ளைகளை என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, சொந்த வீடே இல்லை, வேலையே இல்லை, ஐயோ இதெல்லாம் இல்லாதனால ஏசு என்னை விட்டு போயிட்டாரு, உறவு போயிடுச்சு, எனக்கு அவருக்கு பெரிய பிளவு உண்டுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பைபிளும் சொல்லல. அவர் நம்மளை கைவிட பொறுத்தும் இல்லை. ஆனா எது கிறிஸ்து அன்பை விட்டு நம்மளை பிரச்சனை தெரியுமா? எது பிளவை உண்டாக்கும் தெரியுமா? எது அவரோட முகத்தை மறைக்கும் தெரியுமா? பாவம்.